போனா ஐயப்பன் சாமிக்கு ஒரு தனி யூனிக்னஸ் இருக்கு, உண்டா இல்லையா? அவருக்கு மாலை போடும்போது மட்டும் சுத்தபத்தமா இருக்கட்டும், மத்த விஷயங்களா இருக்கட்டும், ரொம்ப கண்ணியமா இருக்கணும். அது உண்மையா இல்லையா? இன்னைக்கு சோசியல் மீடியால இந்த டிக்டாக், ஜிம்முக்கு போறவங்க எல்லாம் நிறைய பேர் ரீல்ஸ்லாம் பண்றாங்க இல்லையா? நிறைய பேர் ரீல்ஸ்லாம் பண்றாங்க இல்லையா? அவங்கள என்ன பண்றாங்கன்னா, பொதுவாக வந்துட்டு பக்தர்கள் வந்துட்டு தேகத்துல வந்துட்டு உடை போட மாட்டாங்க. மாலை அணிஞ்சுட்டாங்கன்னா உடை போடுறது இல்ல. அப்படி உடை போடாத இடத்துல அந்த மாலை மட்டும் இருக்கு. பொதுவாக வந்துட்டு ஒரு ஜிம்முக்கு போகும்போது அந்த மாலையெல்லாம் போடும்போது அது ஒரு பார்க்க ஒரு கவர்ச்சியா தான் இருக்கும். பெண்களையே பார்க்காதவர். இப்ப கூட நிறைய சபரிமலை பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருக்கு இல்லையா? சபரிமலையில ஏகப்பட்ட பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. பெண்கள் ஏன் போகக்கூடாது அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டுட்டு இருக்காங்க. ஏன் போகணும் அப்படின்னு இன்னொருத்தவங்க கேட்டுட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருக்கு. ஆனா எதற்காகனா அவர் பிரம்மச்சாரிய விரதத்துல இருக்காரு. அவருக்குன்னு ஒரு கண்ணியம் இருக்கு. அந்த கண்ணியத்தை காப்பாற்றுவதற்காக, அதாவது வயது வருவதற்கு முன்பும் முதியவர்களும் போகலாம் அப்படிங்கிற மாதிரியான விதிமுறைகள் தான் பெண்களுக்கு இருக்கு. இப்படி பெண்கள் விஷயத்துல ரொம்ப கண்ணியமாக இருக்கக்கூடிய ஒரு கோவில் அப்படின்னா அது சபரிமலை ஐயப்பன் கோவில் தான். அதே மாதிரி ஐயப்பன் விஷயத்துல பார்க்கும்போது பெண்கள் அப்படின்னா ஒரு கண்ணியத்தை கடைபிடிக்கணுங்கிறது மட்டும் சத்தியம். அப்படி இருக்கும்போது அவருக்கே நீங்க மாலை அணிஞ்சு போறீங்க. ஆனா சோசியல் மீடியாக்கள்ல உங்களுடைய மார்பலக காட்டி ரொம்ப வித்தியாசமா, என்ன சொல்றது, நீங்க பார்த்த மாலை போட்ட மாதிரி எனக்கு தெரியல. கொஞ்சம் கடைபிடிக்கணுங்க. இஸ்லாமியர்களும் கூட விரதம் இருக்கிறாங்க. 30 நாட்கள் நோன்புல விரதம் இருக்காங்க. எங்கேயாவது அவங்களுடைய ஆட்டப்பாட்டத்தை நீங்க பார்த்திருக்க முடியுமா? கிடையவே கிடையாது. கடவுளை வணங்கக்கூடிய விதம்னு ஒண்ணு இருக்கு. நல்ல விஷயத்தை எங்கிருந்து வேணாலும் நம்ம கத்துக்கலாம். கெட்ட விஷயத்தை எவரை பார்த்து வேண்டும் என்றாலும் நீங்கள் திருத்திக் கொள்ளலாம். நீங்க திருத்திக்க வேண்டும்ங்கிறது தான் என்னுடைய ஆசையும்.